டிட்வா புயல் எச்சரிக்கைக்கு இடையே ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், நீங்க முழு நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் உருவாயிருக்க இந்த டிட்வா புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளின் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. மணிக்கு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசி வருகிறது. தற்பொழுது நான் நிற்கக்கூடிய பகுதியானது பாமன் சாலை பாலம். இந்த சாலை பாலத்திலிருந்து நீங்களே பார்க்கலாம், கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதன் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படை மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வச்சு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாமன் பாலத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதன் காரணமாக இன்னைக்கு பாம்பன் பாலத்தில் அனைத்து ரயில்களுமே செல்ல தடை வச்சிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் எதுவுமே போகல. அனைத்து ரயிலுமே மண்டபம் மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. அதே போல பாம்பன் துறைமுகத்தில் 4ஆம் எண் எச்சரிக்கை புயல் கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பகுதியிலே நம்ம நிற்க முடியாத அளவுக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த புயலானது மிகுந்த ஒரு தாக்கத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு. கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வராங்க. குறிப்பாக இந்த பாம்பன் சாலை பாலத்தில் வாகனங்கள் மெதுவாக செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ரயில்கள் இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அதே போல சாலை பாலத்தில் வாகனங்கள் மெதுவாக செல்லப்படுது. காற்றின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.